ஸ்கூல் லீவ்ல பசங்கள வீட்ல வச்சு சமாளிக்கிறதே பெரிய வேலைங்க. ஏதாவது ஒரு வேலை குடு, ஏதாவது நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா வேலை குடுக்குறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களே சொன்னாங்க, "அம்மா வீட்டு சைட்லலாம் பாட்டில் நெறைய கிடக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கழுவி அதில ஏதாவது டிசைன் பண்ணலாம்" அப்படின்ட்டு. "ஐயோ! அதெல்லாம் வேண்டாம்டா" அப்படின்னு சொன்னதுக்கு, "அம்மா மணி பிளான்ட் செடி வைக்கலாமா? அதில வச்சா தான் நல்லாயிருக்கும்" அப்படின்ட்டு. அப்புறம் பாட்டில் அவங்களே எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் அதிலேயே பெயிண்ட் அடிச்சாச்சு. வீட்ல கொஞ்சம் மாட்டு பொங்கலுக்கு வச்சிருந்த பெயிண்ட் இருந்துச்சு. கொம்புக்கு அடிக்கிற பெயிண்ட். அத வச்சு எப்படியோ பாட்டில்ல பெயிண்ட் அடிச்சு, அப்புறம் வீட்ல மார்க்கர் இருந்துச்சு. அத பாப்பா கையில குடுத்தோனே, அவ ஒவ்வொன்லயா டிசைன் போட்டா. தம்பி ஒவ்வொன்லயும் டிசைன் போட்டான். அப்புறம் நான் ஒரு பாட்டில்ல டிசைன் போட்டேன். இதெல்லாம் டிசைன் பண்ணி, அதுக்கப்புறம் காயறக்கு முன்னாடியே தண்ணிய கொண்டு வந்து ஊத்தி மணி பிளான்ட் வச்சுட்டாங்க. அடுத்த நாளும் போர் அடிக்குது அப்படின்னாங்க. என்னடா பண்றதுன்னு நானே ஐடியா சொன்னேன். சட்டி பானை செய்யுங்கடான்னு. அதுக்கு களிமண் வேணும்னு சொன்னாங்க. களிமண்ணுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கடைசியில சாணி எடுத்து உருட்டி சட்டி பானை செஞ்சு வச்சாச்சு. இப்ப 2 நாளே சமாளிக்க முடியல. இனி 1 மாசம் லீவெல்லாம் விட்டா நம்ம என்ன கதியாவோம் அப்படின்னு நெனச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. நானாவது பரவால்ல கிராமத்துல இருக்கேன். வீட்ட சுத்தி கொஞ்சம் இடங்கள் இருக்கு. சிட்டி சைடு இருக்கவங்கலாம் எப்படி சமாளிக்க போறீங்களோ தெரியல.